அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தவக்கல்து அலல்லாஹ். பேசுறதுக்கு இன்னைக்கு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அல்லாஹ்வுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். கற்றுத்தந்த அந்த கடவுள் மட்டுமே துதிப்பிற்குரியவர். இந்த வார சிந்தனை அப்படிங்கிற தலைப்புல நம்ம தொடர்ந்து திங்கட்கிழமைகள்ல பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு சோதனை. அதாவது எல்லாமே கடவுள் தர்றது எல்லாமே நம்மளுக்கு நினைவூட்டல்கள் தான். சொல்ற எனக்கும் கேட்கிறவங்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு நினைவூட்டலா அமையணும்னு சொல்லி நான் அல்லாட்ட பிரார்த்தனை பண்ணி ஆரம்பம் செய்கின்றேன். சோதனை அப்படிங்கிற பேரை கேட்டாலே நம்மளுக்கு கொஞ்சம் பயம், பதட்டம், கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் இல்லையா? நம்ம விரும்பாத ஒரு விஷயமா சோதனை இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். நம்ம வாழ்க்கையில நம்ம அப்பப்ப சோதிக்கப்படுறோம் அப்படிங்கிறத நம்ம நினைக்கிறோம் இல்லையா? நம்ம நம்ம இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே மேலான அந்த கூட்டத்தாரின் தர்க்கத்துல நம்ம நின்றப்ப நம்மளுடைய முடிவை நம்ம எடுக்காததன் காரணத்தினால, நம்ம அதை சொல்லாததுனாலையும் நாம விரும்பி ஏற்றுக்கொண்ட ஒன்றா இந்த உலக வாழ்க்கை இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அங்கே இருந்தே நம்மளுடைய அந்த சோதனை துவங்கிருச்சு அப்படிங்கிறத எல்லாம் நம்மளுக்கு சொல்றாங்க. 17:60 சொல்றாங்க, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உம்முடைய இரட்சகர் மனிதர்களை முற்றிலும் கட்டுப்படுத்துகின்றார் என்பதை உமக்கு நாம் தெரியப்படுத்தினோம். மேலும் நாம் உமக்கு காட்டிய காட்சியையும் குரானில் சபிக்கப்பட்டுள்ள அந்த மரத்தையும் மனிதர்களுக்கு ஒரு சோதனையாக நாம் ஆக்கினோம். அவர்களுக்கு பக்தி ஊட்டுவதற்காக உறுதியான சான்றுகளை அவர்களுக்கு நாம் காட்டினோம். ஆனால் அது அவர்களுடைய எதிர்ப்பைத்தான் அதிகரித்தது. மரத்தை நெருங்காதீங்க, அதை உண்ணாதீங்கன்னு சொல்லும் போது அங்கேயும் நம்ம அதை மீறினதுனாலதான் நம்மளுடைய சோதனை அங்கிருந்து துவங்கி இங்க அல்லாஹ் சொல்றாங்க, இரு பெற்றோருடைய திரவ கலவையிலிருந்து நான் உங்களை படைச்சிருக்கேன். எதுக்காக அப்படின்னா உங்களை சோதனை பண்றதுக்காக அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. நம்ம வாழ்க்கையுடைய ஒவ்வொரு நொடியுமே சோதனை வளையத்துக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம உணர்றோமா? நம்ம எப்படி சிந்திக்கிறோம், நம்ம எப்படி செயல்படுறோம், நம்மளுடைய கடவுளை ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம கவனத்துல எடுத்துக்கிறோமா அப்படிங்கிறத நாமளே தெரிஞ்சுக்கிறதுக்காக நாமளே விரும்பி தேர்ந்தெடுத்த களமாதான் இந்த உலக வாழ்க்கை இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். சோ கடவுள் நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறத நம்மளுக்கு காட்டுறாரு, நம்மளுக்கு வெளிப்படுத்துறாரு. சோ காட் இஸ் ரன்னிங் எவ்ரிதிங் அப்படிங்கிறத எல்லா நேரமும், எல்லா விஷயத்திலையும், எல்லா சூழ்நிலைகள்லயும் இந்த விஷயத்த இப்ப கடவுள் தான் நடத்தியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம ஏத்துக்கிறோமா அப்படிங்கறதுலதான் நம்மளுடைய டெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. பொதுவா இப்ப இந்த உலகத்தை வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கூட டெஸ்ட் அப்படிதான். இப்ப உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு புதுசா ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா லேப்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் அதை எலிகளுக்கு கொடுப்பாங்க. அது உடம்புல எப்படி செயல்படுதுன்னு பார்ப்பாங்க. அது சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 50-100 மனிதர்களுக்கு கொடுத்து அது எப்படி அவங்க உடம்புல செயல்படுது, கியூர் ஆகுதான்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அது ரிலீஸ் ஆகி அது வெளியே வர்றத நம்ம பாக்குறோம். இந்த மாதிரி சோதனை ஓட்டம் அப்படிங்கிறது எல்லாத்துலயுமே இருக்கு. அந்த டைம்ல அந்த விஷயம் எப்படி செயல்பாட்டோட இருக்கு அப்படிங்கறதுதான் மனிதர்கள் செக் பண்றாங்க. இப்போ ராக்கெட்டா இருக்கட்டும், ட்ரெயினா இருக்கட்டும், எல்லாமே ஒரு சோதனை ஓட்டத்துக்கு உட்படுத்தப்படும். அது கரெக்டா அங்க போய் லான்ச் ஆகுதா, அந்த நேரத்துல எங்க லான்ச் பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்காங்களோ அங்க போய் ஆகுதா, ஆகுறதுக்குள்ள அந்த திறன் இருக்கா, எல்லாத்தையும் செக் பண்ணி அது செயல்பாட்டுல பார்த்ததுக்கு அப்புறம் தான் அதை மனுஷ செயல்படுத்தக்கூடியவனா இருக்கான் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் இல்லையா? அதே மாதிரிதான் கடவுளும் சொல்றாரு. 67:2 சொல்றாரு, நம்முடைய வாழ்வின் நோக்கமாவே அதுதான் இருக்கு அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றாங்க. உங்களுக்கு இடையில் சிறப்பாக செயல்படக்கூடியவர்கள் யார் என்பதை பிரித்து அறியும் நோக்கத்திற்காக மரணத்தையும் வாழ்வையும் படைத்த அந்த ஒருவர், அவர்தான் எல்லாம் வல்லவர், மன்னிக்கின்றவர். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கிரேட், செகண்ட் கிரேட்லாம் நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படின்னா முதல்ல நாம யாரு, நாம எப்படி செயல்படுறோம் அப்படிங்கிறத நம்மளுக்கு காட்டணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வாழ்க்கையுடைய நோக்கமே, அதற்காக தான் நம்ம வந்திருக்கோங்கிறத அல்லாஹ் சொல்றான்.
அந்த வாழ்க்கையில இந்த நம்மளுடைய ஃபுல் இதுவுமே வந்து ஒரு வீடியோ டேப் மாதிரி பதிவு செய்யப்பட்டுக்கிட்டே இருக்கு. இந்த நேரத்துல இந்த விஷயத்துல நாம எப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுக்கிறோம், இத நம்ம எப்படி அணுகுறோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு விஷயத்திலயுமே அல்லாஹ் வந்து மலக்குகளை வச்சு நம்மளுக்கு நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே சாதாரணமா எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய ஒண்ணு இல்ல அப்படிங்கிறத பாக்குறோம். நம்ம ஏன் சோதிக்கப்படுறோம்? நாம சரியானவங்களா இருந்திருந்தா, நம்ம சரியான முடிவை நம்ம அங்கே எடுத்திருந்தா நம்மளுக்கு இந்த சோதனையே தேவையில்லை இல்லையா? நம்ம எடுக்காதவங்களா இருந்ததுனாலதான் இங்க நம்ம சோதனைக்கு வந்திருக்கோம். இங்கே அது நம்மளுக்கு தவிர்க்க முடியாத ஒன்னா இருக்கு அப்படிங்கிறத அல்லாஹ் நம்மளுக்கு தெரியப்படுத்துறாங்க. 3:186 அல்லாஹ் சொல்றாங்க, உங்களுடைய பணம் மற்றும் உங்களுடைய வாழ்வுகளின் மூலம் நிச்சயமாக நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். மேலும் வேதத்தை பெற்றவர்களிடம் இருந்தும் போலி தெய்வ வழிபாடு செய்பவர்களிடம் இருந்தும் ஏராளமான நிந்தனைகளை நீங்கள் செவியேற்பீர்கள். நீங்கள் உறுதிப்பாட்டுடன் விடாமுயற்சியோடு இருந்து நன்னறியானதொரு வாழ்வு நடத்துவீர்களேயாயின் இது உங்களுடைய விசுவாசத்தின் பலத்தை நிரூபிக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. சோ இந்த உலக வாழ்க்கையில பணத்தை கொண்டும் வாழ்வை கொண்டும் ஏதாவது ஒரு விஷயத்துல கண்டிப்பா நம்ம சோதிக்கப்படுவோம் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. நம்மளுக்கு எப்படிப்பட்டதா வருது அப்படின்னு பார்த்தோம்னா 2 விதமா இருக்கு. ஒண்ணு சமூகங்களா நம்ம சோதிக்கப்படுறோம், இன்னொன்னு தனிநபர் சோதனைகளாவும் சோதனைகள் வருது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். குர்ஆன் வசனங்கள் மூலமா எப்படி வந்து சமூகங்களா ஒரு கூட்டமா மொத்தமா மக்களா எப்படி சோதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல அவங்களுக்கு நடுவுல இடையில நடைபெற சண்டைய பத்தி அல்லாஹ் சொல்றாங்க. 2:249 சொல்றாங்க, 2 பேருக்கு இடையில உள்ள அந்த சண்டையில அந்த படைகளுடைய கட்டுப்பாட்டை எடுத்துக்கிறார். அப்போ அந்த ஆற்றின் மூலமா கடவுள் அவங்கள சோதனையில ஆழ்த்துறாங்க. இதுல இருந்து யாருமே தண்ணீரை குடிக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி குடிச்சீங்கன்னா நீங்க என்னை சேர்ந்தவர்கள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. வேணா ஒரே ஒரு மிடர் வேணா குடிச்சுக்கோங்க அப்படிங்கிறத சொல்லும் போது ஒரு சிலரை தவிர அத்தனை பேருமே அந்த தண்ணிய குடிக்கக்கூடியவங்களா இருக்காங்க. குடிச்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து கோலியாத்தோட படையை எதிர்கொள்ற வலிமையை அவங்க இழந்துடுறாங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். நம்பிக்கை கொண்ட ஒரு சிலர் மட்டும் கடவுளை சந்திப்போங்கிற உணர்வோட இருக்கிற ஒரு சிலர் தான் சொல்றாங்க, எத்தனையோ ஒரு சிறிய சேனை கடவுளின் அனுமதியோடு பெரிய சேனையை தோற்கடித்துள்ளது. உறுதிப்பாட்டோடு தளராது இருப்பவர்களுடன் கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதாவது இந்த இடத்துல தண்ணீரை குடிக்காதீங்க அப்படிங்கிற ஒரு கட்டளை அவங்களுக்கு விதிக்கப்படுது. அதாவது தண்ணீருங்கிறது ஒரு உடலின் தேவையா, அதை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கங்க அப்படிங்கிற ஒரு சோதனை அல்லாஹ் அங்கே அவங்களுக்கு வைக்கும் பொழுது அந்த கட்டுப்பாட்டை மனிதர்கள் மீறக்கூடியவங்களா இருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு இந்த இடத்துல தெரியப்படுத்துறாரு. சோ உடல் மனம் எது சார்ந்த பிரச்சனையாக எது சார்ந்த விஷயமாக இருந்தாலும் கடவுள் அங்கே சோதனை அது கட்டளை அதை செய்யாத அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அந்த இடத்த நம்ம வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணக்கூடியவங்களா இருக்கணும் அப்படிங்கிறத சவுலுடைய அந்த வரலாற்றுல இருந்து எல்லாம் நம்மளுக்கு சொல்லித்தராங்க. இபுலாவின் எல்லாம் நம்மளுக்கு சொல்றாங்க. 2:143 சொல்றாங்க, இபுலாவுடைய திசை வந்து மக்காவை நோக்கினத வந்து ஜெருசல பக்கம் எல்லாம் திருப்புறாங்க. அப்போ அந்த மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்றாங்க, நீங்க தான் மக்களுக்கு இடையில சாட்சியா இருக்கீங்க, நீங்க தான் நடுநிலை தவறாத சமூகமா இருக்கீங்க, இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த அங்கே இருந்த மக்கள் நபியை பின்பற்றின மக்கள் என்ன பண்றாங்க அப்படி முழு மனோட அந்த தூதர் சொல்ற விஷயத்த மக்காவின் பக்கத்துல இருந்து டக்குன்னு ஜெருசலத்தின் பக்கம் திருப்பப்படும் பொழுது அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணி அப்ப கிபுலாவின் திசை உடனடியா அந்த ஸ்பாட்ல இருக்கப்பட்ட ஒரு சோதனையா இருக்கு. அவங்க டக்குன்னு அந்த கிபுலாவின் திசை மாற்றப்படும் போது அவங்க தடுமாற்றம் அடைகிறாங்க. இந்த இடத்துல கடவுள் ஒரு விஷயத்த மாற்றி அமைக்கும் பொழுது பண்ணிட்டாரு,
ஆனா தூதர் சொல்ற விஷயத்த மனிதர்கள் மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு தவறிடுறாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இது ஒரு சாதாரண சோதனை இல்ல, இது ஒரு கடினமான சோதனை அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நபி உத்தரவு பிறப்பிக்கும் பொழுது அதற்கு கீழ்ப்படியக்கூடியவங்களா நாம இருக்கணும் அப்படிங்கறத அல்லாஹ் நம்மளுக்கு இந்த இடத்துல சொல்லி தராங்க அப்படிங்கறதையும் நம்ம பாக்குறோம். பொதுவாவே இந்த தூதுத்துவம் அப்படிங்கிற ஒன்னே அடிப்படையான சோதனையா இருக்கு அப்படிங்கறத அல்லாஹ் நம்மளுக்கு சொல்றாங்க. 17:94 சொல்றாங்க, வழிகாட்டல் அவர்களிடம் வந்த பொழுது நம்பிக்கை கொள்வதிலிருந்து மனிதர்களை தடுத்தது என்னவென்றால் ஒரு மனிதரைத்தான் கடவுள் தூதராக அனுப்பினாரா என்று அவர்கள் கூறியதுதான். இது மட்டும் இல்ல, நிறைய விஷயங்கள். அவர் செல்வந்தரா இருந்திருக்கணும், அவர் தோட்டத்தை வச்சிருக்கணும், அவர் இப்படி இருந்திருக்கணும், நிறைய விஷயங்கள் மக்கள் சொல்றாங்க. அல்லாஹ் அனுப்பிச்ச ஒரு தூதரை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படிங்கறத அல்லாஹ் நம்மளுக்கு சொல்றாங்க. இதுக்கு முந்தின வசனத்திலையும் நம்ம படிச்சோம், 17:60 படிச்சோம். முகமது நபிக்கு அல்லாஹ் காட்டிய காட்சிகள், அதுவும் அவங்களுக்கு ஒரு சோதனையா இருந்தது. முகம்மது நான் போய் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றத ஏத்துக்கிறது மனிதர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு சோதனையா இருக்கும். தூதர்கள் சொல்றத நம்ம நம்பணும், அப்படியே நம்பக்கூடியவங்களா நம்ம இருக்கமா அப்படிங்கறத நம்ம பாத்துக்கணும். கடவுளுடைய உத்தரவுகளுக்கு கட்டளைகளை கொண்டுகிட்டு வர தூதர்களுக்கு அவங்க சொல்ற விஷயங்களுக்கு நம்ம கட்டுப்படுறோமா அப்படிங்கறதன் மூலமா நம்ம சோதிக்கப்படுறோம் அப்படிங்கறதையும், அதை நம்ம சரியா பின்பற்றக்கூடியவங்களா இருக்கணுங்கிறதையும் அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்து சப்பாத்தை பத்தி அல்லாஹ் சொல்றாங்க. சப்பாத் ஒரு நாளை அல்லாஹ் ஓய்வு நாளா அறிவிக்கிறாங்க. அது ஒரு கட்டளையா இருக்கு. இந்த நாள்ல போய் நீங்க மீன் பிடிக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அன்னைக்குதான் மீன்கள் அபரிவிதமா வருது. மனிதர்கள் அந்த சப்பாத்தோடைய கட்டளைய அவமரியாதை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய கட்டளைகள் நம்மளுடைய நல்லதுக்கு தான். அவங்க அதை மீறினதுக்கு அப்புறம் மீன்கள் வரல. சோ சாத்தான் அதை மீறதுக்காக நம்மளுடைய செயல்களை நம்மளுக்கு அழகா காட்டுவான் அப்படிங்கறத பாக்குறோம். பணம் பொருள் எல்லாமே இப்படிதான். அது ஒரு கெட்ட வழியில வந்தாலும் உனக்கு இது நிறைய கிடைக்கும், இதன் மூலம் நீ இப்படி ஆயிருவ அப்படி ஆயிருவன்னு சொல்லி ஆசை காட்டி நம்மள வரம்பு மீற வைக்கிறது தான் அவனுடைய கோலா இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோமா? அல்லாஹ் ஒரு விஷயத்த தடை விதிக்கும் பொழுது அந்த தடையில நம்ம கரெக்டா நிக்கிறோமா அப்படிங்கறது மூலமா சோதிக்கப்படும் போது நம்ம தெளிவா முடிவெடுக்க கூடியவங்களா இருக்கணும். அதை அவமரியாதை செய்யறதோ மீறதோ இருக்கக்கூடாது அப்படிங்கறத சப்பாத்தின் மூலமா அல்லாஹ் நம்மளுக்கு கற்றுத்தராங்க. 85 மூசாவுடைய சமூகத்தார மூசா நபி விட்டுட்டு அவர் அல்லாஹ் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி போகும் பொழுது அல்லாஹ் அவர் போனதுக்கு அப்புறம் அந்த சமூகத்தார நான் சோதனையில ஆழ்த்தினேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றாங்க. சமாரியான் அவர்களை செஞ்சுட்டான் அப்படிங்கறத பத்தியும் அல்லாஹ் நம்மளுக்கு சொல்றாங்க. அந்த மக்கள் ஒரு கொடுக்குறாங்க. திரும்பி கேட்கிறாரு, நீங்க ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ஆபரணங்களின் மூலமாக நாங்க சுமை சுமத்தப்பட்டோம், அந்த சுமையை எங்களால தாங்க முடியல, அதனால அதையெல்லாம் நாங்க கொண்டுட்டு போய் ஒரு கன்றுக்குட்டிய பண்ணி அதை நாங்க வழிபட்டோம் அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய ஒரு ஆணவத்தின் உச்சமா இருக்கு. அல்லாஹ் எப்படி அவங்களுக்கு கொடுத்து பிளஸ் பண்ணி இருக்கிறப்ப அதை கொண்டுட்டு போய் அவங்க என்ன பண்றாங்க பாருங்க. இன்னைக்குமே நம்ம கோயில்கள் எல்லாம் பாக்குறோம், திருப்பதி அங்க இங்கன்னு கொண்டு போய் எல்லா நகைகளையும் கோயில்ல போடுறாங்க. கடவுள் எதையுமே கேட்கல. கடவுள் மனிதர்களுக்கு கொடுக்க சொல்றாரு, அவர் பாதையில கொடுத்து பாடுபடதான் சொல்றாரே தவிர எனக்கு கொடுங்க அப்படிங்கிற இதை அல்லாஹ் சொல்லல. இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த நகையை கொண்டு போய் கன்றுக்குட்டிய செஞ்சு அந்த கொடுத்த அல்லாவுக்கே மாறு செஞ்சு அந்த கன்றுக்குட்டிய வணங்கக்கூடியவங்களா இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். சோ இந்த மாதிரி அதிகப்படியான பணம் பொருள் வரும் பொழுது மனிதனுடைய அகந்தையும் அதிகமாயிருது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இது எல்லாமே இந்த மாதிரி நிறைய சமூகங்களா மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் அல்லாஹ் நம்மளுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டே வராங்க. பிறவனுடைய மந்திரவாதிகள் பத்தி அல்லாஹ் சொல்றாங்க. அவங்க அந்த ஸ்பாட்லயே வச்சு அவர் மூசாவுடைய ரட்சகருக்கு நாங்க அடி பண்ணிரோம் அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு, மாறுகால் வாங்கிடுவேன் உங்களை, நான் சொல்லாம நீங்க எப்படி நம்பிக்கை கொண்டீங்கன்னு கேட்கும் போது அவங்க சொல்றாங்க, நீ என்னை என்ன வேணாலும் பண்ணிக்க, என்னுடைய ரட்சகர் என்னை மன்னிப்பாரு, மறு உலகில எங்களுக்கு வெகுமதி அளிப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கடவுள் ஏன் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா
அந்த டைம்ல நம்மளுக்கு எந்த ஒரு சோதனை ஏற்பட்டாலும் கடவுள் புறம் திரும்பி உறுதியோடு நிற்கக்கூடிய மக்களாக நாம இருந்தோம் அப்படின்னா மறு உலகுல நம்மளுக்கு அல்ல அபரிவிதமா தாராளமா கொடுத்து நம்மளுக்கு பிளஸ் பண்ணுவாரு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் நம்மளுக்கு சொல்லித்தராங்க. ஹாருத் மாருத்துடைய விஷயத்தையும் சொல்றாங்க. சாலமன் காலத்துல 2 மலக்குகள் போறாங்க. அவங்க போய் நல்ல ஒரு விஷயத்துக்காக அறிவை கொண்டு ஒரு விஷயத்த எல்லாம் கத்துக் கொடுக்கும் பொழுது இத நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா கெட்டதுக்கு திருமணத்தை முறிக்கிறது, சூழ்ச்சி பண்றது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு அத சூனிய கலையா அதை மாத்தி தீய பழக்க வழக்கங்களுக்கு மாத்திடுறாங்க. இப்ப கடவுள் ஒரு நல்லதை கொடுத்து நல்லதுக்கு பயன்படுத்திக்கங்க, கெட்டதா மாத்திராதீங்க அப்படின்னு சொல்லும் போது அதை நல்லதுக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய மக்களாக நாம இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்படி எதையுமே அல்லாஹ்வுடைய பேச்சுகளை கேட்காம எல்லாத்தையும் நம்ம மனிதர்கள் மீறிக்கிட்டே போகும்போதுதான் கடவுள் சொல்றாரு மொத்தமா எச்சரிக்கைகளை, வெட்டுக்கிளி, வெள்ளம், ரத்தம், பேய், தவளை, அத்தனை இதுகளையும் கொண்டு மனிதர்களை அல்லாஹ் எச்சரிக்கை செய்யறார். அப்படி எச்சரிக்கை செய்யும் போது கூட மனிதர்கள் கடவுள் பக்கம் திரும்ப மாட்டேங்கிறாங்க. தன்னுடைய நம்ப மறுப்புலையும் தான் இருக்கிற அந்த நிலையிலையும் செயலிலையுமே பிடிவாதமா சரின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுதுதான் கடைசியா அல்லாஹ் என்ன பண்றாங்க அப்படின்னா மொத்தமா அழிவை கொண்டு நாம் அவர்களை சோதித்தோம் அப்படின்னு சொல்றாங்க. பின் வருபவர்களுக்கு அது ஒரு படிப்பினையா இருக்கு அப்படின்னு அல்லாஹ் கொடுத்து பாப்பாரு, எடுத்து பாப்பாரு, சோதிச்சு பாப்பாரு, எச்சரிச்சு பாப்பாரு. எதுக்குமே நம்ம அவருடைய இதுக்கு செவி சாய்க்கையில கட்டுப்பட்டு வரல அப்படின்னா மொத்தமா நம்ம கதையை முடிச்சுட்டு வேற மக்களை கொண்டு வச்சிருவேன் அப்படிங்கிறத அல்லாஹ் நம்மளுக்கு குரான்ல இருந்து சொல்லி தராங்க. அதே மாதிரி தனி நபர்களாக சோதிக்கப்படுற சோதனைகள் பத்தியும் குரான்ல நிறைய இடங்கள்ல அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு சிலதை நம்ம பார்க்கலாம். 37ல 102ல சாத்தானிய கனவு அப்படின்னு சொல்லி இப்ராஹிமுடைய கனவை பத்தி அல்லாஹ் சொல்றாங்க. அவரோட வேலை செய்யற அளவுக்கு அவருடைய மகன் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு, இந்த மாதிரி நான் உன்னைய பலி கொடுக்கறதா ஒரு கனவை நான் கண்டேன், நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி அவருடைய பையன் கிட்ட அவர் கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, என் தந்தையே, செய்யுமாறு உமக்கு கட்டளையிடப்பட்டதை நீர் செய்வீராக, கடவுள் நாடினால் பொறுமையுடையவனாக என்னை நீர் காண்பீர் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். அதாவது நம்ம யார் மேல ரொம்ப பாசமா இருக்கோமோ அவங்க மூலமா நம்ம சோதிக்கப்படுவோம். அந்த இடத்துலதான் நம்ம பலகீனமா இருப்போம். நம்ம தடுமாறுறதுக்கும் நம்ம தடம் மாறி போறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டுதான் அல்லாஹ் நம்மளுடைய உறுதிப்பாட அந்த இடத்துலதான் சோதிப்பாங்க. சோ எதன் மூலம் சோதனை நம்மளுக்கு வருதோ அதுல நம்ம பலகீனமா இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறணும். ஆனா இப்ராஹிமும் அவருடைய பையனும் அதை செய்யறதுக்கு துணிகிறாங்க. அந்த சின்ன வயசுல கூட அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுக்கு என்ன கட்டளையிடப்பட்டுச்சோ அதை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ கட்டளையை அவர் ஃபாலோ பண்றதுக்கு ரெடியா இருக்கிறதுனாலதான் அல்லாஹ் அதுல இருந்து அவரை மீட்டு காப்பாத்துறாரு அப்படிங்கிறத நம்ம அவங்களுடைய வரலாற்றுல இருந்து நம்ம பாக்குறோம். அதுக்கு பகரமா அல்லாஹ் ஆடை கொடுத்து அந்த இதுல இருந்து மீட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துலயுமே சாத்தான் வாதிடுறான், அவன் பிள்ளைய அதிகமா நேசிக்கிறாரு. ஒவ்வொருத்தர் வரலாறுலயுமே அப்படிதான் நம்ம பாக்குறோம். வாதிடும் போது அல்லாஹ் டெஸ்ட் பண்றாங்க, அதுல அவங்க ஜெயிக்கிறாங்களா தோக்குறாங்களா அப்படிங்கறதா நம்ம வாழ்வின் நோக்கமாவும் வாழ்க்கைக்கான பரிச்சயமா இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அடுத்து அல்லாஹ் ஜோப பத்தி சொல்றாங்க. அதாவது அவருக்கு எல்லாமே கொடுக்கப்படுது, ஒரு டைம்ல எல்லாமே அவர்கிட்ட இருந்து எடுக்கப்படுது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சாத்தானியனை தீண்டிட்டான் நோயின் மூலமா அப்படின்னு அவர் சொல்றாரு. அவரை பத்தின பைபிள் இதெல்லாம் நம்ம படிச்சோம் அப்படின்னா அவர் ஒரு பெரிய பண்ணையார் மாதிரி செல்வ வளம் கொடுக்கப்பட்டு இருக்கிறாரு. ஆடு மாடு பண்ணைகள் கொடுக்கப்பட்டு, உறவுகள் அதாவது மனைவி குழந்தைகள் கொடுக்கப்பட்டு நல்ல உடல் நலத்தோட இருக்கக்கூடிய ஒருவர் நோய் வந்த உடனே அப்படியே அவருடைய சொத்து போயிடுது. அவருடைய அந்த மனைவி குழந்தைகள் எல்லாரும் அவரை விட்டு போயிடுறாங்க. அவருடைய நல்ல உடல் நலம் போய் அவர் அதிக நோய்வாய்ப்பட்டாரு. அதனால கூட யாருனாலையும் இருக்க முடியல. அந்த அளவுக்கு அவர் நோய்வாய்ப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு அவர் சோதிக்கப்படுறார். அப்படி இவ்வளோத்தையும் எடுத்துட்டு சோதிக்கும் போது நீங்க நல்லா திங்க் பண்ணி பாருங்களேன், இவர்கிட்ட எல்லாமே போயிருது. ஆனாலும் அவர் எப்படி ஒரு உறுதியோட இருக்காரு, அல்லாஹ் பக்கம் உறுதியோட இருந்து
அந்த சோதனையை தாண்டி வரும்போதுதான் அல்லாஹ் அவருக்கு ஒரு பானத்தை கொடுத்து அவருடைய நோயை நீக்கி அவருக்கு தன்னுடைய குடும்பத்தை, அதாவது மனைவி குழந்தைகள் போறாங்க, அந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகி மருமகன் மருமகள் பேர குழந்தைகள் அப்படின்னு சொல்லி அப்படியே 2 மடங்காக்கி நான் அவருக்கு திருப்பி கொடுத்துட்டேன் அப்படிங்கிறதே அல்லாஹ் சொல்றாங்க. இப்ப அல்லாஹ் சோதிப்பாரு, ஆனா நம்பிக்கையாளர்களா இருக்கிறவங்கள கைவிடவே மாட்டாரு அப்படிங்கிறத நம்ம மனசுல நல்லா ஆழமா பதிய வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் அல்லாஹ் ஒவ்வொன்றையும் நம்மளுக்கு சொல்லி தராங்க. சாலமனுடைய கதையிலையும் நம்ம அதான் பாக்குறோம். இவர் எல்லாமே எடுக்கப்பட்டது அப்படின்னா சுலைமானுக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டது. ஒரே விதமா ஒவ்வொன்று காற்றா இருக்கட்டும், பறவையின் மொழியா இருக்கட்டும், எறும்பு பேசுறதா இருக்கட்டும், 1 மைலுக்கு காத்து இங்கிட்டு அடிக்கும் அங்கிட்டு அடிக்கும், அவர் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் கையாடுற அளவுக்கு ஜின்னுல இருந்து அத்தனையும் வசப்படுத்தக்கூடிய செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையை கொடுத்தப்ப கூட அந்த குதிரையின் பக்கம் தன்னுடைய கவனத்தை திருப்புறாரு. அப்படியே சாத்தான் அவர் பணம் பக்கம் திரும்பிட்டாரு அப்படின்னு அந்த குதிரையின் அழகுல மயங்கிட்டாருன்னு சொல்லி வாதிடுறதுக்கு சாத்திய கூறுகள் இருக்கிற டைம்ல டக்குன்னு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இல்ல இதுல நான் பொருள் சார்ந்த விஷயத்துல நான் அதிக கவனம் செலுத்திட்டு இது எனக்கு வேண்டாம் நீ போ அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுட்டு கடவுள் பக்கம் டக்குன்னு திரும்பிடுறாரு. நம்மளால எல்லா நேரமே அப்படியே அலர்ட்டா எப்பவுமே டக்குன்னு எடுத்த உடனே நம்ம தடுமாறாம மாறிட முடியுமா அப்படின்னா எல்லா நேரமும் நம்மளாலே அப்படி இருக்க முடியாது. அது அந்த விழிப்பு வந்த உடனே நம்ம டக்குன்னு நம்ம செஞ்சது தவறு அப்படிங்கிறத உணர்ந்து, நம்ம சோதிக்கப்படுறோம் அப்படிங்கிறத உணர்ந்து கடவுள் பக்கம் நம்மளுடைய கவனத்தை திருப்பக்கூடியவங்களா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். லூத்தா இருக்கட்டும், நூகா இருக்கட்டும், மனைவியின் மூலமா, சமூகத்தின் மூலமா, நூகு நபி பிள்ளையின் மூலமா, தூதர்கள்லாம் எப்படி இந்த கஷ்டங்களை எல்லாம் தாங்கி வந்தாங்க. அவர் தூதர்கள் கனிவானவங்கன்னு அல்லாஹ் சொல்றாங்க. ஆனா அவர் ஒரு நம்ப மறுக்கிறவன கூட விட்டுறாரு அப்படின்னா அந்த அளவுக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு. ஆனா எவ்வளவு பொறுமையா இருந்து அதெல்லாம் அவங்க தாண்டி வர்றாங்க. மனைவி, பிள்ளைகள், உடல் நலம், பணம், சமூகம் எத்தனை இதுல கூட்டி குறைச்சு அவங்க சோதிக்கப்பட்டாலும் எப்படி அவங்க உறுதியோட இருந்து வர்றாங்க அப்படிங்கறத அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லி காட்டுறாங்க இல்லையா. சோ பணத்தின் மூலமா, பிள்ளைகள் மூலமா, வாழ்வின் மூலமா நீங்க சோதிக்கப்படுவீங்க. ஆனா மகத்தானது ஒரு பிரதிபலன் கடவுள்கிட்ட இருக்கு உங்களுக்கு அப்படிங்கறத அல்லாஹ் நம்மளுக்கு சொல்றாங்க. சோ சோதனைகள் ஆழ்த்தப்படாமலே நீங்க சொர்க்கத்துக்கு போயிடலாமா அப்படின்னா நீங்க அப்படிலாம் போவே முடியாது. நம்பிக்கை கொண்டு விட்டோம் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களை அப்படியே விட்டுற மாட்டேன் அப்படிங்கிறத கடவுள் சொல்றாரு. ஏன் அப்படின்னா அந்த மாதிரி எனக்கு பணம் கொடுத்தா நான் எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு மனிதன் சொல்லுவான். அல்லாஹ் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி செய்யறானா அப்படின்னு பார்த்தா இல்ல, எனக்கு வேணும், என்னுடைய பிற்காலத்துக்கு வேணும், என்னுடைய பிள்ளைகளுக்கு வேணும், என்னுடைய பேத்திக்கு வேணும், எனக்கு இதுக்கு தேவை அதுக்கு தேவைன்னு மனுஷன் வச்சுக்கிடுவான். அதனால இந்த வாய் வார்த்தைகள் எதுவுமே பலிக்காது. அல்லாஹ் கொடுத்து சோதிப்பார். அதை நம்ம கொடுக்கறோமா இல்லையாங்கிறத நம்மளுக்கு பாக்குறாரு. சோ நான் யாரு, நான் கொடுக்கறேனா இல்லையா அப்படிங்கிறத எனக்கு நானே வெளிப்படுத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அல்லாஹ் சோதிக்கிறான். அது எதுவா வேண்டாலும் இருக்கலாம், எந்த நேரத்துல எப்படி வேண்டாலும் நம்ம சோதிக்கப்படலாம். அது பலகீனமான சைட்ல இருந்து நம்ம சோதிக்கப்படுவோம். இப்ப உடல் நல சரியில்லைன்னா எனக்கு இப்படி ஆயிடுச்சு, என்னால சாப்பிட முடியல, என்னால எந்திரிச்சு உட்கார முடியல, எனக்கு வேலை பார்க்க முடியல, நான் இப்படி ஆயிட்டேனே, எனக்கு கஷ்டமா இருக்கே, அப்படியெல்லாம் நம்ம புலம்புறோம் இல்லையா அந்த சூழ்நிலையில. ஆனா இதுக்கு முன்னாடி இவ்வளவு நாள் இவ்வளவு வருஷங்கள் நம்மள அல்லாஹ் எவ்வளவு ஆக்டிவா வச்சிருக்காரு, எவ்வளவு விஷயங்களை நம்மள செய்ய வச்சிருக்காரு அப்படிங்கறத யோசிச்சு நம்ம நன்றி சொல்றோமா? சோ நன்றியோட இருந்தோம்னா, நம்மளுடைய நன்றி அறிதலை காமிச்சோம் அப்படின்னா அந்த சோதனைகள் நம்மளை விட்டு படிப்படியா நம்ம விலகி போறதையே நம்ம பாக்குறோம். சோ பணம் தான் நம்மளுடைய பிரதானமாவும், அது கிடைக்கலன்னா நம்ம ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகக்கூடியவங்களாவும் இருக்கும். சில நேரங்கள பணம் தேவையா இருக்கு, சில நேரங்கள் அது கொடுக்காம இருக்கிறதா நம்மளுடைய நல்லதா இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளக்கூடியவங்களா இருக்கணுங்கிறதா நம்ம குரான்ல இருந்து நம்ம பாக்குறோம். எனக்கு மட்டும்தான் இப்படி எல்லாம் சோதனை, அவன்லாம் நல்லா இருக்கான், எனக்கு மட்டும் ஏன் இப்படி அடிக்கடி பிரச்சனைகள் வருது அப்படிலாம் மனிதர்கள் சொல்றத நம்ம கேட்கிறோம் இல்லையா. அதுக்கெல்லாம் என்ன காரணம்னு அல்லாஹ் சொல்றாருன்னா, நம்ம மேலான அந்த கூட்டத்தாரா நிக்கும் போது நம்ம கடவுள்கிட்ட இருந்து எவ்வளவு விலகி இருந்தோமோ அவ்வளவு தூரத்துக்கு நம்ம சோதிக்கப்படுவோம். நம்மளுடைய அகந்தையின் விளைவாக நம்மளுடைய சோதனை நம்மளை அடக்கிறதுக்காகவும் நம்மளை வெளிப்படுத்துறதுக்காகவும் ஓரளவு பசி, பட்டினி, நோய், வறுமை எல்லாத்தின் மூலமாவும் நம்ம சோதிக்கப்படுவோம், நம்மளை நிரூபிக்கிறதுக்காக அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. அதுதான் முக்கியமான அளவுகளாவும் அல்லாஹ் வச்சிருக்காங்க. உங்களுடைய பெற்றோர், குழந்தைகள், உடன் பிறந்தவங்க, வாழ்க்கை துணைகள், உங்களுடைய குடும்பத்தார்,
நீங்கள் சம்பாதிக்கிற பணம், நீங்க கவலைப்படுற வியாபாரம், நீங்கள் ரொம்ப வாஞ்சியோடு இருக்கிற உங்களுடைய இல்லங்கள், இது எல்லாத்தையும் நீங்க விட்டுட்டு கடவுளும் அவருடைய தூதர் புறத்துல நீங்க பாடுபடுதல விடவும் நீங்க நேசத்துக்குரியதா வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க கடவுள் தீர்ப்பு வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இத கொண்டு வந்து முன்னாடி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில எல்லா பிரச்சனையுமே சரியாயிரும் அப்படிங்கறதையும் அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லி தராங்க. அல்லாஹ் இப்ப பாருங்க, நம்மளுக்கு எடுத்தோடனே அப்படியே அவ்வளவு பெரிய டெஸ்ட் அப்படியா கொடுக்குறாங்க. சின்ன சின்னதுல இருந்துதான் நம்ம ஒரு எவ்வளவு வருஷம் நம்ம சப்மிஷன்ல இருக்கோம். நீங்க ஆரம்பத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. ஒரு சிறு குழந்தைகள் பள்ளியில படிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஒவ்வொரு கிரேடா டெவலப் ஆகி வர்ற மாதிரிதான் அல்லாஹ் நம்மளையும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே புடம் போட்டே கொண்டுகிட்டு வர்றார். இந்த கஷ்டம் சோதனைகள் நம்ம கடந்து வந்த பாதைகள் எல்லாத்தையும் நீங்க யோசிச்சு பாருங்க. எவ்வளவு தூரத்துக்கு நம்ம நன்றி செலுத்தக்கூடியவங்களா, நம்ம பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களா, நம்மளை சீர்திருத்தி கொள்ளக்கூடியவங்களா நம்ம மாறி இருக்கோம் அப்படிங்கிற யோசிச்சு பார்த்தாலே நம்மளுக்கு நல்லா புரியும். இந்த சோதனைகள் எல்லாமே கடவுள் புறத்திலிருந்து வரக்கூடிய மாற்று ரூபத்து ஆசீர்வாதங்கிறத. சோ சோதனைகள் எப்பவுமே தீங்கானது இல்லை. அது நம்மளுக்காக, நம்மளுடைய நம்பிக்கையை நம்ம உறுதிப்படுத்திக்கிறதுக்காக, நம்மளுடைய நன்மையை அதிகரிக்க, நம்மளுடைய பொறுமையை கத்துக்கிறதுக்கு, கட்டளைகளை சரியா ஃபாலோ பண்றதுக்கு, நல்ல எண்ணங்களை நம்ம வளர்த்துக்கிறதுக்கு, நம்மளுடைய நோக்கம் அங்கிட்டு இங்கிட்டு அப்படியே செதஞ்சிராம சரியான பாதையை நோக்கி போறதுக்கு, நம்மளுடைய தீய பழக்க வழக்கங்கள் நம்மளை விட்டு போறதுக்கு, முக்கியமா நம்மளுடைய மனசை சுத்தப்படுத்துறதுக்கு, அதாவது சந்தேகம் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம மனசுல இருந்து போறதுக்கு எல்லா நேரமுமே அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பாரு. எந்த தவறும் நம்மள அப்படி நம்ம சில விஷயங்கள்லாம் செய்ய போறோம், அப்படியே அல்லாஹ் காப்பாத்தி நம்மளை கூட்டிட்டு விட்டுடுறாரு. அப்ப அந்த அந்த அல்லாஹ் கைவிட மாட்டாரு நம்மள அப்படிங்கிற அந்த உறுதிப்பாட அந்த நேரத்துல நம்மளுக்கு தராரு இல்லையா. இது எவ்வளவு செல்வம் கொடுத்தாலும் இதெல்லாம் நம்ம பெற முடியாத ஒன்னா இருக்கு. நம்ம கஷ்டம் வரும்போது அப்படியே அழுது அல்லாஹ் அல்லான்னு நம்ம அப்ப இறைஞ்சி பிரார்த்திக்கிறோம். அப்ப அவர் பக்கம் திரும்புறதுக்கு, அவர்கிட்ட இறைஞ்சி பிரார்த்திக்கிறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தர்றாரு இல்லையா. சோதனை நமக்கு நல்லது. நமக்குள்ள இருக்கிற அந்த கெட்டதுகளை அகற்றி நம்மளை அல்லாஹ் பக்கம் முழுசா திருப்பி சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம பயப்படுறது புலம்புறதுல இருந்து நம்மளை மாத்தி, என் கடவுள் இருக்காருப்பா, அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பலப்படுத்திக்கிட்டே அவர் வர்றத நம்மளால நல்லா உணர முடியுது. சோ கடவுளுடைய சோதனைகள் என்னைக்குமே காரணமற்றதா தேவையற்ற ஒன்னா இருக்காது அப்படிங்கறதையும் அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லி தராங்க. அதே மாதிரி இதயத்துல சந்தேகம் கொண்டவங்க நய வஞ்சகர்களால இந்த சோதனையை ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கறதையும் அல்லாஹ் சொல்றாரு. சோ அல்லாஹ் தான் நம்மளுக்கு இந்த தேர்வுகளை வைக்கிறாரு. அல்லாஹ் தான் இதுல இருந்து நம்மளை நிரூபிச்சு நம்மளை வெற்றி பெறவும் வைக்கிறாரு அப்படிங்கிறத நம்மளால நல்லாவே புரிஞ்சுக்கிற முடியுது. சோ அப்படி ஜெயிக்கிறதன் மூலமா நம்மளுக்கு இங்கேயும் பரிபூரணமான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்மளுக்கு மறுமையிலையும் அந்த பரிபூரணமான சந்தோஷத்தையும் வெற்றியும் நம்மளுக்கு அமைச்சு தருவாரு. அதுக்காக தான் இங்க நம்ம சோதிக்கப்படுறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு எல்லா நேரமுமே அந்த அல்லாஹ்வுடைய கயிற்றை பற்றி பிடிச்சுக்கிட்டு மீட்சியை பெறதுக்கு அல்லாஹ்ட்ட நம்ம எப்பவுமே பிரார்த்திக்க கூடியவங்களா இருக்கணும். இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். மாஷா அல்லாஹ். லா குவத்த இல்லா பில்லா. ஸலாமுன் அலைக்கும்.